வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அவருடைய தந்தையார் இறந்து விடுகிறார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தனது தாயார், தனது மூத்த சகோதரன் ஜெயக்குமார், இவங்க 3 பேர் தான் அந்த வீட்டில். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட காரணத்தினால் முழுக்க தன் தாயாருடைய அரவணைப்பில் தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தன் தாயாருடைய தகப்பனார், தன்னுடைய தாய் வழி தாத்தா, அங்கே பெங்களூரில் இருந்து படித்து கொண்டிருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில் பள்ளியில் படிப்பதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சேர்த்து விடுகிறார்கள். புரட்சித் தலைவி 5ஆம் வகுப்பு படிக்கின்றார். 10 வயது மாணவியாக இருக்கின்ற பொழுது அவருடைய தாயாருக்கு பிறந்த நாள் வருகிறது. தன் தாய்க்கு ஒரு நல்ல பரிசை கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க. தனது பிறந்த நாளுக்கும் தன்னுடைய சகோதரன் பிறந்த நாளுக்கும் தனது தாயார் அவர்கள் விரும்புகின்ற கேட்கின்ற உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்கிறார். ஆடைகள், கிஃப்ட்டுன்னு சொல்லி வாங்கி தராங்க. நம்ம அம்மாவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நினைக்கிறார்கள், எண்ணுகிறார்கள். என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பிறகு வீட்டிலேயே அமர்ந்து ஒரு சார்ட் பேப்பரை எடுத்து அதில் இயற்கை காட்சிகள், நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக ஒட்டி அதில் அந்த 10 வயது இளம் பிராயத்திலேயே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன் தாய் குறித்து ஒரு அருமையான அற்புதமான ஆங்கிலத்தில் கவிதை ஒன்றை எழுதி அதை தயார் செய்கிறார். டு மை டியர் மம்மி, யூ ஹாவ் அ மதர். இதுதான் அந்த கவிதையுடைய தலைப்பு. யூ ஹாவ் அ மதர். இஃப் you have a mother, treat her with loving care, or will you know her value till you see her empty chair. Till you see her empty chair என்ற ஒரு அற்புதமான பொருள் பொதிந்த அந்த கவிதையை எழுதியதோடு மட்டுமல்லாமல் நோபல் பரிசு பெற்ற மாபெரும் ஒரு அற்புதமான எழுத்தாளர் குட் எர்த் என்ற நாவலை எழுதியவர் மேக்ஸ் எஸ் பொட்ச் அவர்கள் எழுதிய தனக்கு மிகவும் பிடித்த அந்த வாசகத்தையும் அந்த கவிதைக்கு கீழே தன் கைப்பட எழுதுகிறார். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். லைஃப் இஸ் ஷார்ட், எஸ்பெஷலி லைஃப் வித் ஒன்ஸ் பேரண்ட்ஸ் இஸ் ஸோ ஷார்ட் தட் 1 second ஆஃப் இட் should not be wasted ஆர் மிஸ்டு என்கின்ற அற்புதமான தனக்கு பிடித்த அந்த வாக்கியத்தையும் எழுதி தன் தாயாரிடத்திலே கொடுக்கிறார். வாங்கி படிக்கின்ற புரட்சித் தலைவி அம்மாவுடைய தாயார் சந்தியா அவர்கள் தன் மகளை உச்சி மோர்ந்து பாராட்டுகிறார். உன்னால் தாமா நம்ம குடும்பத்துக்கே பெருமை, நீ மிக சிறப்பாக படித்து நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று தாய் ஆசீர்வதித்தார் என்கின்ற நல்ல தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.